ஒரு நிமிஷமா வெல்டர் கவனிக்க வேண்டிய முக்கியமான பதிவு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வெல்டிங் ராடு கம்பெனிக்காரங்க வந்து ஒரு வெல்டிங் ராட வந்து சாம்பிள் அமைச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் எங்க லோக்கல் இருக்கக்கூடிய கடைக்காரங்களுக்கு இந்த ராடை வாங்கி வைங்கன்னு சொல்லி சஜஷன் கொடுக்க போறாங்க. இப்ப இந்த வெல்டிங் ராடு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வெல்டிங் ராடு இல்லாம இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதை பாத்துடலாம். பார்த்த பச்சம் முள்ள இருக்கு, வேகமா இருக்க கூடாது. வெல்டிங் ராடு வெயிட்ட பார்த்தா உள்ள ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் போல இருக்கு. பட் ஆனா பேக்கிங் வந்து பக்கா பேக்கிங். எதுக்கு இவ்வளவு போட்டு சுத்தி இருக்காங்கன்னு தெரியல. ஒரு வழியா உங்க கம்பெனி அட்ரஸ் எடுத்தாச்சு. கடைசியா ஒரு வழியா அந்த கேரி பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இது என்ன புதுசா இருக்குது? இது வந்து சாம்பிள் பேக்குங்க, நாட் ஃபார் சேல்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இது அவங்களுடைய அட்டை பாக்ஸ். ஓகே, இந்த வெல்டிங் ராடை இப்ப அடிச்சு செக் பண்ணுவோம் எப்படி இருக்குது. பழைய வெல்டிங் ராடை எடுத்துருவோம். நம்ம வந்து வெல்டிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இந்த வெல்டிங் அடிக்கும் போது இந்த புது அவங்க கொடுத்த வெல்டிங் ராட்ல தான் அடிக்கிறோம். வெல்டிங் ராட் எப்படி இருக்கு, ஸ்மோக் எப்படி இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய அந்த பிளக்ஸ் அந்த பருலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களும் வெல்டர்ஸும் கவனிங்க.